அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு தாமாகவே நடக்க போகும் நல்லவையாக 28/7/2024 முதல் 3/8/2024 வரை எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் உள்ளன, தாமாகவே நடக்கக்கூடிய நல்லவைகளுக்கு எந்த கிரகம் அடித்தளமிடுகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது லாபஸ்தானத்தில் ராசியின் உச்ச அதிபதியான குரு வீற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து மிக வலுவாக செவ்வாயும் வீற்றிருக்கிறாருங்க. லாபஸ்தானம் வலுப்பெறுவதால் பல விஷயங்கள் தாமாகவே கைகூடுவதற்கான யோகம் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு என்று சொல்லிவிடலாம். அதோடு மட்டுமல்லாது அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சனியின் வக்ரமும் சாதகமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் சகாயஸ்தானத்தில் கேதுவும் வீற்றிருப்பது அனைத்து காரியங்களிலும் காரிய வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஜென்மராசியில் முக்கூட்டு கிரக நிலைகள் இணைந்திருக்கின்றன. புதன், சுக்கிரன், சூரியன் என 3 கிரக நிலைகள் இணைந்திருந்தாலும் 1ஆம் தேதிக்கு பிறகு தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சுக்கிரன். எனவே எதிர்பார்த்தபடி நல்ல வெற்றி வாய்ப்புகள் மிகவும் வலுவாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. ராசியின் அதிபதியான சந்திரன் 9, 10, 11 ஆகிய இடங்களில் வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. ராசியின் அதிபதியான சந்திரனின் அமைப்பு அனைத்து காரியங்களிலும் மிக பெரிய அளவுல நல்ல வெற்றி வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய யோகத்தை நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. எனவே எதிர்பாராத நல்ல பல நிகழ்வுகளையும் முன்னேற்றங்களையும் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க மிகவும் சாதகமாக தாமாகவே நடக்கக்கூடிய நல்லவையாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது லாபஸ்தானமாகிய 11இல் குரு செவ்வாய் அமர்ந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை மங்களகரமான காரியங்களும் சிறப்பாக கைகூடும். சுக்கிரன், செவ்வாய், கேது போன்ற கிரகநிலைகளும் மிகவும் சாதகமாக வலம் வருவதால் பண ரீதியான பிரச்சனைகள் பெரிய அளவுல கட்டுக்குள் வருங்க. குடும்ப ரீதியான சூழ்நிலைகள்ல திருப்திகரமான மனதிற்கு மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையில் நல்ல பல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆன்மீக சிந்தனை சற்று கூடுதலாகவே அதிகரிக்கும். வித்யாகாரகரும் புதனும் இணைந்து சூரியனும் சஞ்சரிப்பதால் அனைத்து விதமான சிக்கல்களையும் அறிவாற்றலோடு எதிர்கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. சனி வக்ரம் அடைந்திருப்பதால் பல சிரமங்கள் உங்களை விட்டு நிச்சயமாக விலகுகிறது. பல விஷயங்கள் தாமாகவே கிடைக்க போகும் நல்லவையாக புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல விஷயங்கள் உங்களை நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டுங்க. சுப செய்திகள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஆனால் ஜென்மத்தில் புதன் வக்ரத்தில் இருப்பதால் சற்று கவனம் தேவை. தேவையில்லாத இடமாறுதல், சற்று அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழல், ஆரோக்கிய தொல்லை போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்பை உஷ்ண கிரகமான சூரியன் ஜென்மத்தில் வீற்றிருப்பதால் ஏற்படுத்துகிறாருங்க. சற்று கவனம் நிச்சயமாக தேவை. இந்த தருணத்துல சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அகன்று தாமாக நடக்க போகும் நல்லவையாக பல நிகழ்வுகள் நிச்சயம் கடகராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.